ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓவன் இல்லாமல் செய்யக்கூடிய சூப்பரான சாக்லேட் பிஸ்கெட் கேக் ரெசிபி இதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 rupees சாக்லேட் பிஸ்கெட், 1 கப் சுகர், அதே கப் அளவு பால், 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு முட்டை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒன்று பண்ணுங்க, பொண்ணுக்கு சோப் போட்டு நல்லா மூஞ்சி கழுவிட்டு ஒரு அழுகு நைட்டி போட்டு கூடுவாங்களேன். உள்ள கொண்டு போடி. அப்புறம் புது நைட்டி இல்ல, பழைய நைட்டி கம்பல்சரி. அப்புறம் கையில் ஏதாவது ப்ராப்ஸ், மொரம், தொடப்பக்கட்டை ஏதாவது கொடுங்களேன். அந்த தொடப்பக்கட்டை என் கையில் கொடுங்க. ஒரு கடாயில் 2 கரண்டி அளவு சுகர் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிளறி அது ஒரு மாதிரி கேரமலைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதை இறக்கி வச்சுக்கணும். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் நல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிங்க. கேக் பொங்கி வர கேப் இருக்கிற மாதிரியான ஒரு பவுலை எடுத்து அதில் மைதா மாவு, கீ இல்லாட்டி வெண்ணெய் போட்டு சைடில் நல்லா தடவி சுகர் சிரப் செஞ்சு வச்சுருந்தோமே அதை ஊற்றி கேக் பேட்டரியும் அது உள்ளே போடணும். இப்போ ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அதில் அந்த தண்ணி பொங்கி வந்தால் அது நம்மளோட கேக் பேட்டரை டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஒரு பொருள் அடியில் வச்சு அதுக்கு மேலே நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ண அந்த பவுலையும் வச்சு சிம்மில் 30 minutes வச்சு எடுத்தோம்னா நம்மளோட கேக் ரெடி. எப்படி இருக்குது காம்பினேஷன்? கோல்டு ஃபிஷ் கூட கோரவ மீனை விட்டா மாதிரியே இருக்கு. போடா அறிவு கட்ட முட்டும். அவன் என் மூஞ்ச பார்த்தா நான் வாந்தி எடுக்கறான். What do you mean? திரும்ப காட்டு, திரும்ப. Oh my god. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹோம் ஸ்டைல் ஆர்ட் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.